வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வணக்கம். ஒரு சின்ன பிரச்சனை, அதை பார்த்துடலாம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட்ஸ் மிஷின்லேயும் சிலிண்ட்ரு ஒரு அளவுக்கானது நல்லாவே தேஞ்சு எப்படின்னா நல்லாவே தேஞ்சிருச்சு. பிஸ்டன் ரங்கெலாம் தேஞ்சிருச்சு, ஒரு அளவுக்கு போட்டிருக்குது. சைலன்சரு போச்சு, சைலன்சர் ஓட்டை விழுந்துருச்சு. மிஷின் பொத்துன்னு என்னோட ஒரு மாதிரியா சத்தம் கேட்குது. கிளச்சு ஒரு மாதிரியாக இருக்குது. ட்ரம்மு ஒரு அளவுக்கு ஒரு கண்டிஷனில் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா பவர் ஹேண்டிலும் முடிஞ்சு போச்சு ஆச்சுங்களா. இப்போது இந்த மரம் வெட்டுற தோழர்களுக்கு சொல்கிறேன் நான், நல்லா டக்குன்னு மிஷினு இருந்ததை விட அப்புறம் திரும்ப சுலவாகுது, ரன்னிங் ஆகுது, பிக்கப் இல்லை அப்படின்னா பாருங்க. இது கிளச்சு ட்ரம்மு. இந்த கிளச்சை பிடிச்சி இப்படி உள்ளே அமுத்துங்க. இப்படி உள்ளே அமுத்துனீங்கன்னா கடக்குன்னு உள்ளே போயிட்டு வருதான்னு பாருங்கள். இந்த இப்படி அமுத்துனீங்கன்னா இது பாருங்கள், போகலை, டைட்டாக இருக்குது. இந்த பாருங்க, அமுத்துறேன்னா போகலை. ஆனால் லேசாக ஜேக்கு இருக்குது. அந்த ஜேக்கு, இந்த லேசாக ஜேக்கு இருந்தாலும் என்ன பண்ணும், இந்த ஆயில் சிலவு இங்கே ஃப்ளேவில் பார்க்க இருக்கும். இதை விட சின்ன ஆயில் சிலவு இருக்கும். அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை பிடிச்சிருக்கும். இந்த இருக்குல்லங்க, இதில் ஏர் லீக், இது தெரியுதான்னு தெரியல. இது ஏர் லீக் ஆனாலே மிஷின் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஆயில் சிலவு மெயினாக பார்த்துடணும். இது நல்லா இருக்கான்னு பார்த்துடணும். இந்த ஆயில் சிலவு எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், இந்த ஆயில் சிலவு போனாலே மிஷின் வேகமாக ஓடும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் கூலிங்கில் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது அப்புறம் மரம் அறுத்துட்டு விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்று செயினில் பார் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. அப்புறம் இது கார்பரேட்டர் வந்து வால்புரோ இன்னொரு எக்ஸ்ட்ரா பவரில் போட்டது 15 நாள் தான் ஆச்சு. 15 நாள் போட்டு நொங்கு அடிச்சிட்டாங்க. இந்த வைப்பர் பேப்பர்லாம் எல்லாமே போச்சு. நம்மகிட்ட கொண்டு வந்து வேறு கார்பரேட்டரில் உள்ள வைப்பர் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. இந்த கார்பரேட்டர் இது வந்து பவர் ஃபில்ட்ரு கார்பரேட்டர். இதுகளை எடுத்து அதில் போட்டு இப்போ கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்குது. மிஷின் ஓடுனாலும் இந்த காயில் போச்சு. இந்த ப்ளக்கு நல்லா டைட்டு வைக்காட்டாலுமே இந்த ப்ளக்கு இருக்குங்க இல்லையா, அந்த ப்ளக்கு நல்லா டைட்டு, ரொம்ப டைட்டு வச்சாலும் மரம் போயிடும். ஒரு தட்டிக்காங்க. இது சுவிட்சு, இது சோக்கு, இது எக்ஸ்ட்ரா பவர் அசம்பிளி தான். இது டேங்கு எக்ஸ்ட்ரா போகிறது, மேலே ஒரு டாப்பு எக்ஸ்ட்ரா போகிறது, ஸ்டார்டிங் அசம்பிளி எக்ஸ்ட்ரா போகிறது, இந்த அலுமினியம் கேஸிங் எக்ஸ்ட்ரா போகிறது. கிராங்க் ஷாஃப்ட்டு வேறு பக்கம் வெளியே கொடுத்து மாற்றி என்ன ஆகுதுன்னா, அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் மேலே ஒரு குந்து இருக்கும். அந்த குந்தெல்லாம் எடுத்து போட்டு சும்மா மாட்டிட்டாங்க. அப்புறம் இதை என்ன பண்ணிட்டாங்க, சும்மா போட்டாங்க. அப்புறம் இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்போ இது என்னென்னா, மிஷினை ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ஓடும். ஆனால் லோடு கொடுத்து ஒரு 4 டன் 5 டன் அறுக்கும்போது மிஷினை கொஞ்சம் இடக்கெடுக்கும். அப்போது அந்த இடக்கெடுக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த அறுக்கு தெரிஞ்சவங்கன்னா, அதாவது நேக்கா அறுத்து அது எப்படின்னா, கொஞ்சம் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் அப்படி இந்த ஹெட்செட் இப்படி பிடிச்சிட்டு விட்டால் அப்படி மூவ் ஆகிக்குவேன். மிஷின் மூவ் ஆகி அப்படி ஓட ஆரம்பிச்சுக்குங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது, மிஷின் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஓட விட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அப்படின்னு இழுத்தா ஸ்டார்ட் ஆகிக்கும். அப்புறம் நேக்கா ஸ்டார்ட் ஆகலைன்னா சோக்கை போடுங்க. சோக்கை போட்டு பாருங்கள், சோக்கை போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் ஆகலைன்னா மெயின் முதல்ல சோக்கு போட்டிருக்கான்னு பார்க்கணும். இந்த சோக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். சோக்கு இருக்குல்லங்க, இது சோக்கு
ஓப்பனாக இருக்குது. இந்த ஜோக்கை வந்து இப்படி இழுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த கார்பரேட்டரை வந்து இப்படி அடைக்கும். இந்த கார்பரேட்டரை அடைச்ச உடனே என்ன பண்ணும், ஏர் உள்ளே போகாமல் இருக்கும். ஆனால் பெட்ரோல் அங்கே ஃபங்க்ஷனில் நிற்கும், அப்படியே வால்வுக்கிட்ட நிற்கும், பக்கத்துலேயே நிற்கும். நம்ம இது இழுத்த உடனே கரண்ட் சப்ளை ஆகி இங்கே கரெக்டாக போகும். இழுத்த உடனே இந்த இது வந்து ஏரும் கரண்ட் இது வந்து என்ன தெரியுங்களா, இழுக்கலாமல்ல, இதில் கரண்ட் சப்ளை ஆகும். கரண்ட் வந்து இங்கே சப்ளை ஆகும்போது இது இங்கே உள்ள அப்படியே சுற்றும் போது உள்ளே ஒரு ஏர் ஓசு ஒன்று இருக்கும். கார்பரேட்டருக்கு பாருங்கள், கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஏர் ஓசு. இந்த ஏர் ஓசு உள்ள பெட்டுக்கிட்ட அங்கேருந்து இது கனெக்ட் வந்திருக்கு. அப்போ இந்த இழுக்கும் போது இந்த சிலிண்ட்ரு உள்ளேயும் மேலேயும் போயிட்டு வரும்போது அந்த ஏர் வந்து இங்கே வரும். இங்கே வந்தோன்னா அந்த வைபர் உள்ளே தூக்கி விடும். தூக்கி விட்ட உடனே கார்பரேட்டருக்குள்ளே அந்த பெட்ரோல் அது பக்கத்துலேயே இருக்குது. அங்கே போய் இங்கே உள்ள வால்வு ஓரத்தில் போய் நிற்கும். அப்போது இது எல்லாமே அட்டன் டயத்தில் வேலை செய்யும். இந்த ஏர் இங்கே வரணும், கரண்ட் இங்கே வரணும், எல்லாம் வரும்போது இந்த கார்பரேட்டருக்குள்ளே கப்புன்னு அடைச்சிருக்கணும். அடைப்பு இருந்தால் கப்புன்னு உள்ள தீப்பத்திக்கணும். என்ன செய்யும், டுப்புக்குன்னு அப்படி பிடிக்கும். பெட்ரோலில் தீக்குச்சி உரைச்சி போடுங்களேன், டுப்புக்குன்னு அப்படி பிடிக்குதில்ல, அந்த மாதிரி பெட்ரோல் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது கரண்ட் போகும்போது டுப்புக்குன்னு பிடிக்கும். பிடிச்ச உடனே என்ன பண்ணிடுறோன்னா, இந்த மற்றது எதுவும் பண்ண மாட்டேன், சோக்கை நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ சோக்கை நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ கார்பரேட்டர் ஓப்பனில் இருக்குது, ஏர் நல்லா உள்ளே போகும். திரும்ப அப்படியே இப்போ இன்னும் சொல்கிறேன். திரும்ப அப்படியே என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த இப்படி இது வந்து சிங்கிள் ஸ்ப்ரிங் உள்ளது. டபுள் ஸ்ப்ரிங் உள்ளது இங்கே ஒன்று இருந்துச்சு. இப்போ காட்ட பாருங்கள், இது டபுள் ஸ்ப்ரிங். இது இழுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இழுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இருக்கும். இது ஸ்டக்காகி வரும். ஸ்டக்காகி வரும். இங்கே ஸ்டக்காகி வரும். அப்போது அது ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டக்காகி வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலில் வச்சு இப்படி காலில் வச்சு இதில் ஒரு கையை வச்சுட்டு இழுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அந்த டபுள் ஸ்ப்ரிங்கை. ஆனால் இது மட்டும் சரிங்களா, பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு சுவிட்சு போட்டு இப்படி தேழுக்கணும். இந்த லேசாக ஒரு சவுண்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு இந்த சைலன்சர் போனது. இந்த சைலன்சர் பூஸ் போட்டிங்கன்னா இது போகாது. என்ன வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த 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 கார்பரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த கார்பரேட்டரில் வெள்ளையாக போக வரும் பாருங்கள். இப்படி இழுத்தீங்கன்னா இதில் வெள்ளையாக போக வரும். இப்போ இதில் வெள்ளையாக போக இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது இப்படி சிலுங்க பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளையாக ஒரு குப்புக்கு ஒரு புகை வரும். இதில் புகை வந்தால் ரெண்டு ரீசன், ரெண்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணி ஆகணும். காயில் போக சான்ஸ் இல்லை, காயில் போயிருக்காது. இந்த கார்பரேட்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி நல்லா கேட்டுங்க. திரும்ப இதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா, சும்மா சுவிட்செலாம் போட வேண்டியதில்லை, சும்மா இழுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். அப்போது இதில் வெள்ளையாக ஒரு புகை வரும், குப்புக்கணும் ரொம்பவும் வரும், லேசாகவும் வரும். அப்போ ரெண்டு ரீசனு. இந்த பெட்ரோல் வந்து இது இப்போ பீத்தர் போச்சு. பெட்ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக போகாமல் இருக்குது. கார்பரேட்டர் வந்து இந்த டேங்க்லேருந்து சிலிண்டருக்கு போகாமல் இருக்குது, சிலிண்டர் வந்து சிலிண்டருக்கு போகாமல் இருக்குது. இந்த டேங்க்லேருந்து கார்பரேட்டருக்கு போகல, கார்பரேட்டர் வந்து சிலிண்டருக்கு போகல.
ஒன்றாச்சுங்களா. கிராங்க் ஷாஃப்ட்டு ஒரு பாயிண்டோ ஒரு நூலோ அங்கே பெண்டு இருக்குது. அந்த பெண்டு இருந்ததுனால தான் இந்த வெள்ளைப்புகை வரும். இந்த பக்கம் அறக்க பார்க்கும். இந்த பக்கம் அறக்கும் போது இந்த கார்பெட் சைடு அறக்கும் போது இந்த ஆஃப் பண்ணிட்டு முடித்த உடனே அந்த வெள்ளைப்புகை வர பார்க்கும். கிராங்க் ஷாஃப்ட் பெண்டு இருந்தால் ஒன்று, கார்பரேட்ரு பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணால், பெட்ரோல் இங்கே கரெக்டாக சங்ஷன் பண்ணலைன்னா அந்த மாதிரி பிரச்சனை. இது மூணையும் நீங்கள் பார்த்துருங்க. யார் எந்த மரமற்றவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மெக்கானிக்கராக இருந்தாலும் இது மூணையுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை மெயினாக பார்த்து இந்த பெரிய பேரிங்கு பெட்டில் நிறுத்திட்டிங்கன்னா, பேரிங்கு போட்டு கொத்து போட்டுலாம் நிறுத்தக்கூடாது. இது எதுக்கு அதெல்லாம் கொத்து போட்டு நிறுத்தலாம் அப்படின்னு விண்ணம் பேசுகிறவங்க பேசிட்டு போங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. கொத்து போட்டு இது பண்ணால் ஏன் கொத்து போட்டால் நிற்காது அப்படின்னு சொன்னால், அது அந்த இந்த டைல்ஸ் வெட்டுறது, இந்த உட்கட்ரு இதுகளுக்கு ஆயில் உள்ள அந்த இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகாது. கிரீஸ் மட்டும்தான், இதில் கிரீஸ் மட்டும்தான் போகும். பேரிங் சுத்தாகுது, பெட்டில் சுத்தாது. இதில் அப்படி இல்லை. நம்ம டூட்டி ஆயில் மிக்சிங் பண்ணுறோம். இந்த டூட்டி ஆயிலும் பெட்ரோலும் உள்ளே போகும். கனெக்டர் ராடு, கிராங்க் ஷாஃப்ட்டுக்குள்ளே ஒரு லீடிங் பேரிங்கு, இந்த பேரிங்கு எல்லாத்துக்குமே இந்த நம்ம போடுற டூட்டி ஆயில் பிஸ்டன் கொண்டு இது உள்ளே போகும். அந்த ஆயிலு பெட்ரோலில் மிக்சிங் பண்ணுற ஆயில் எல்லாத்துக்குமே போகும். ஆயில் அதிகமாக போக 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 என்ன பண்ணு, இந்த பெரிய பேரிங்கு பெட்டில் சுற்ற ஆரம்பிச்சிடும். பெட்டில் சுற்ற ஆரம்பித்தா தெற்கை வடக்கும் போகும். தெற்கை வடக்கும் போச்சுன்னா 1 மணி நேரத்தில் இந்த சிலிண்டரை அரைக்கி எடுத்துரும். அப்படி அங்கே போட்டு வச்சு அரைக்கி எடுத்துரும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிராங்க் ஷாஃப்ட்டு தெற்கை பேரிங்கு பெரிய பேரிங்கு தெற்கை வடக்கும் பெட்டில் நிற்காமல் போய் தெற்கை வடக்கும் அரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த போயிடுச்சுன்னா பெட்டு தான் புதுசாக மாற்றணும். இந்த கொத்து போட்டு பேஸ்ட்டு போட்டு நிப்பாட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு. பெட்டு புதுசு வாங்கி பேஸ்ட்டு போட்டு ஹீட்டு போட்டு பேரிங் ஏற்றிட்டிங்கன்னா, கிராங்க் ஷாஃப்ட் புதுசு போட்டிங்கன்னா சூப்பராக ஓடும். வணக்கம், தமிழ் வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.